இப்போ நமக்கு நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சுப்போம். ஆனா நமக்கு எவ்வளவு தெரியும் அண்ட் எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா சொல்ல தெரியாது யாராவது ஸ்பெசிஃபிக்கா கேட்டா. சோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றும் நீங்க வந்து ஸ்டடிஸ் பர்பஸ்க்காக ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் போறீங்களோ இல்ல எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காகவோ இல்ல வந்து இமிகிரேஷன் பர்பஸ்க்காக போகும்போது இந்த சர்டிபிகேட்ஸ் நமக்கு வந்து தேவைப்படும். இன்ஃபேக்ட் கம்பெனிஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. நிறைய வகையான இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஃபேமஸான எக்ஸாம்ஸ் இருக்குது, ஃபேமஸ் இல்லாத எக்ஸாம்ஸ் இருக்குது. இதுல நமக்கு வந்து எது சூட் ஆகும் மற்றும் எந்த எக்ஸாம் எழுதுனா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோ பார்ப்போம். Hey everyone, this is Akram. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ரொம்பவே ஃபேமஸான இங்கிலீஷ் எக்ஸாம் IELTS. பிரிட்டிஷ் கவுன்சிலும் கேம்பிரிட்ஜ் இருக்காங்களா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் IELTS. சோ இந்த எக்ஸாமினேஷன் ஒரு 140 கண்ட்ரீஸ்ல 11,000 இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க இந்த எக்ஸாமினேஷன் சர்டிபிகேட் வச்சு யூனிவர்சிட்டி பர்பஸ்க்கோ இல்ல எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்கோ இல்ல வந்து இமிகிரேஷன் பர்பஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எக்ஸாம் மாடல் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா உங்களை வந்து ஒரு 4 ஆபிலிட்டி செக் பண்ணுவாங்க. லிசனிங் ஆபிலிட்டி, ரீடிங் ஆபிலிட்டி, ரைட்டிங் ஆபிலிட்டி அண்ட் ஸ்பீக்கிங் ஆபிலிட்டி. இது 4மே பார்த்தா செக் பண்ணுவாங்க. அண்ட் டோட்டல் மார்க்னு பாத்தீங்கன்னா ஒரு 9 இருக்குது. பட் இதுல வந்து மார்க்னு சொல்லாம பேண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ 9 பேண்டுக்கு வந்து நீங்க எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய யூனிவர்சிட்டி வந்து சொல்லுவாங்க, இல்ல உங்களோட கம்பெனி சொல்லுவாங்க, இல்ல நீங்க போற அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் வந்து சொல்லுவாங்க. சோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த பேண்டுக்கு நீங்க வந்து எடுக்க வந்து ட்ரை பண்ணணும். அண்ட் இந்த எக்ஸாமோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஒரு 18,000 rupees வாங்குறாங்க இந்தியாவில். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்குது TOEFL. இந்த எக்ஸாமும் IELTS மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம் தான். IELTS நான் சொன்னது போல நீங்க வந்து யூனிவர்சிட்டி பர்பஸ்க்கோ இல்ல எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்கோ இல்ல இமிகிரேஷன் பர்பஸ்க்கோ நீங்க இந்த சர்டிபிகேட்டும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு திங் என்ன பண்ணா IELTS விட TOEFL வந்து ஒரு படிக்கு மேல இருக்குது. என்னன்னா 160 நாடுகள்ல 13,000 ஆர்கனைசேஷன் இந்த சர்டிபிகேட் அக்செப்ட் பண்றாங்க. இதோட எக்ஸாம் பேட்டர்ன் நான் IELTS சொன்ன மாதிரி 4 ஆபிலிட்டி செக் பண்ணுவாங்க. ரீடிங் ஆபிலிட்டி, ரைட்டிங் ஆபிலிட்டி, அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங், அதுக்கப்புறம் லிசனிங். இது 4மே பார்த்தா இதுக்கும் இந்த எக்ஸாமே செக் பண்ணுவாங்க. சோ இந்த எக்ஸாம்ல டோட்டல் மார்க்னு பாத்தீங்கன்னா 120. மெஜாரிட்டி சொல்றதா இருந்தா ஒரு 70க்கு மேல இருந்தா எல்லா யூனிவர்சிட்டிஸும் கம்பெனிஸும் பார்த்தா உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. 120க்கு 70க்கு மேல இருந்தா மார்க் எடுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாமோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா IELTS மாதிரி 18,000 இந்திய ரூபாய் இந்தியாவுல வந்து வாங்குறாங்க, சார்ஜ் பண்றாங்க. சோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்குது. நான் TOEFL எழுதுமா இல்ல IELTS எழுதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளான பதிலுங்க. அமெரிக்கா USA இருந்துச்சு அப்படின்னா TOEFL எழுதுங்க. மத்த 4 இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ்ல இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இதுவா இருந்துச்சுன்னா நீங்க வந்து IELTS எழுதுனா ஆப்ட் பண்ணணும். நம்ம லிஸ்ட் தேர்ட்ல இருக்குது OET. பேருக்கு தகுந்த மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் only for job or employment purpose தாங்க. முக்கியமா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ் லைக் டாக்டர், நர்சஸ், சைக்காலஜிஸ்ட், டென்டிஸ்ட் இந்த மாதிரி ஃபீல்ட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் கம்பல்சரி உங்களுக்கு வந்து கேட்பாங்க எழுத சொல்லி. இந்த எக்ஸாம்லயும் 4 ஆபிலிட்டி செக் பண்ணுவாங்க. ரீடிங், ரைட்டிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். பட் இந்த எக்ஸாம்ல இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேஸ் பண்ணப்பட்ட கேள்விகள் இல்லாம மோர் ஜாப் ஓரியன்டட் கேள்விகள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல தான் உங்கள்கிட்ட கேட்பாங்க. இந்த எக்ஸாமினேஷன் மோஸ்ட்லி ஹெல்த் கேர் தான் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. மற்ற ஜாப்ஸ்க்குலாம் நான் ஆல்ரெடி 2 எக்ஸாம்ஸ் சொன்னேன் முன்னாடி, அந்த எக்ஸாமினேஷன் இப்போ நீங்க எழுதினா போதும். இந்த எக்ஸாமினேஷன் ஒரு 20 நாடுகளை பார்த்தா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 500. அந்த 500ல இருந்து எவ்வளவு எடுக்கணும் அப்படின்றது உங்களோட எம்ப்ளாயர் தான் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணணும். அவரு எவ்வளவு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து எடுக்கணும். அண்ட் இந்த எக்ஸாமோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஒரு 30,000 to 35,000 வருங்க. நம்ம வீடியோலயே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் தான் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு எக்ஸாம். நம்ம லிஸ்ட்ல 4th இருக்குது CAEL. இந்த எக்ஸாமினேஷன் கனடா நாட்டுக்கு பார்த்தா டெடிகேட் பண்ணது. சோ கனடால வந்து நீங்க காலேஜ் சேர்றீங்க இல்ல யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணணும் இல்ல வந்து கனடால ஜாப் தேடணும் அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தா வைட்லி அக்செப்ட் பண்ணிப்பாங்க CAEL. அப்ப இப்போ லைன் கொஞ்சம் மாறிச்சு. USA இருந்துச்சு அப்படின்னா TOEFL, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இருந்துச்சு அப்படின்னா IELTS எழுதுறோம், கனடாவா இருந்துச்சு அப்படின்னா CAEL எழுதுறோம். சோ இப்போ நான் சொன்ன அந்த 5 நாடுகளுக்கும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி IELTS மட்டும் வந்து எனஃப் தான். இருந்தாலும் அந்தந்த நாடுகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமினேஷன் நம்ம எழுதி நம்ம சர்டிபிகேட் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த நாட்டுக்கு போகும்போது ஒரு மவுஸ் நமக்கு ஒரு சிறப்பா இருக்கும். அவ்வளவுதாங்க. இந்த எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுடைய 4 ஆபிலிட்டி செக் பண்ணுவாங்க. ரீடிங், ரைட்டிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். இந்த எக்ஸாம்ல டோட்டல் மார்க் வந்து 90. நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இங்கிலீஷ் லெவல் நீங்க இந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அது தீர்மானிக்கும். அண்ட் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் வந்து 12,500 ரூபாய் இந்தியாவில் வாங்குறாங்க. நம்ம லிஸ்ட் 5th இருக்கிறது TOEIC. இந்த எக்ஸாமினேஷன் நம்மளோட கம்யூனிகேஷனை மட்டும் டெஸ்ட் பண்ற ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி கருதப்படுதுங்க.
சோ இதுல வந்து நம்ம ஸ்பீக்கிங் டெஸ்ட் மட்டும் தான், ரீடிங், ரைட்டிங், லிசனிங் ஆல்ரெடி முன்னாடி வந்து சொன்னீங்கல்ல முன்னாடி எக்ஸாம்ஸ்லாம், சோ அந்த மாதிரி இல்லாம இதுல ஸ்பீக்கிங் மட்டுமே டெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா சில ஜாப்ஸ்க்கு வந்து நமக்கு ஸ்பீக்கிங் மட்டும் நல்லா தேவைப்படும், ரீடிங் ஐடி கூட அவ்வளவு தேவைப்படாது. அந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு வந்து இந்த சர்டிபிகேட் கேட்பாங்க. மற்றும் வந்து இது வந்து நம்ம வெறும் விசா பர்பஸ்க்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இமிகிரேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சோ நீங்களும் பாத்தீங்கன்னா அவர் கூட வந்து போய் அங்க வாழணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் மட்டும் பாத்தீங்கன்னா எழுதிட்டு நீங்க போனா போதும். ஐஎல்டிஎஸோ டோஃபலோ பாத்தீங்கன்னா தேவைப்படாது. ஏன்னா அது வந்து ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிசனிங் 4மே பாத்தீங்கன்னா கேட்பாங்க. இது வந்து நீங்க பேசினா போதும் அப்படின்ற மாதிரி சர்டிபிகேட் இது. இதுல டோட்டல் மார்க் அப்படின்றது 990. இதுல நீங்க எவ்வளவு எடுக்கணும் அப்படின்றதும் அந்த இமிகிரேஷனோட டிசிஷன் தாங்க. சோ அதுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த நீங்க அந்த மார்க் எடுக்கணும். இந்த எக்ஸாமோட ஃபீஸ் வந்து கம்மி தான், மத்த எக்ஸாமினேஷன் கம்பேர் பண்ணும்போது 7,000 ரூபாய் இந்தியாவில வந்து சார்ஜ் பண்றாங்க. நம்பர் 6 இருக்குது PTE. இந்த எக்ஸாமினேஷன்ல ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னா நம்ம டிஜிட்டல் இந்தியா மாதிரி இந்த எக்ஸாம் முழுக்க பாத்தீங்கன்னா டிஜிட்டல் தான். ஏஐ மூலமா தான் அந்த எக்ஸாமே பாத்தீங்கன்னா இயங்குது. மத்த எக்ஸாமினேஷன் வந்து ஸ்பீக்கிங் யூனிட்ல வந்து ஒரு இங்கிலீஷ்காரர் உட்காந்து உங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்பாரு. ஆனா அப்படி இல்லாம இந்த ஸ்பீக்கிங் யூனிட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கிங் யூனிட்டும் பாத்தீங்கன்னா செக் பண்ணும். அண்ட் நீங்க எக்ஸாம் எழுதி ரிசல்ட் பார்க்கறதும் பாத்தீங்கன்னா ஏஐ தான். ஒரு ஹியூமன் உட்காந்து உங்களோட ஆன்சர்ஸ் தான் பாத்தீங்கன்னா செக் பண்ண மாட்டாரு, அதுவும் பாத்தீங்கன்னா ஏஐ தான் பண்ணும். சோ இந்த ஒரு ரீசன்னால மத்த எல்லா எக்ஸாமோட உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஃபாஸ்டா வந்து கிடைச்சிடும். ஒரு 48 மணி நேரத்துல வந்து ரிசல்ட் கிடைச்சிடும். நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சு 48 மணி நேரத்துல ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த எக்ஸாமினேஷனே உங்களுக்கு வந்து 4 ஆக்டிவிட்டி செக் பண்ணுவாங்க, ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங். அண்ட் இந்த எக்ஸாம்ல சர்டிபிகேட் வந்து ஒரு 70 கண்ட்ரீஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன பண்ணா இந்த எக்ஸாம் முழுக்க வந்து ஏஐலால இயங்கப்படுறதுனால நம்ம வந்து ஈஸியா வந்து ஏஐ ட்ரிக் பண்ணி நிறைய ஹை ஸ்கோர் வந்து எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடிட் யூசர்ஸ் வந்து சொல்றாங்க. சோ உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் கம்மியா இருந்தாலுமே எனக்கு வந்து சர்டிபிகேட்ல அதிக மார்க் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கு தாங்க. ஓகேங்க, இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு இருக்குது. இப்ப நான் சொன்ன எல்லா எக்ஸாம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த பாஸ் ஃபெயில் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. சோ உங்களுடைய யூனிவர்சிட்டியோ இல்ல உங்களோட எம்ப்ளாயர், அந்த கம்பெனில உள்ள எம்ப்ளாயர், அதுக்கப்புறம் நீங்க போற நாட்டோட இமிகிரேஷன் ரூல்ஸ், இவங்களாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். மத்தபடி பாஸ் ஃபெயில்ன்ற கான்செப்ட் இல்லாதனால நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தாலுமே உங்களுக்கு சர்டிபிகேட் அப்படின்றது வந்துடும். அண்ட் அந்த சர்டிபிகேட் 2 வருஷம் வேலிடா இருக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். Until then, see you.